ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னா நம்ம அழகா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம போடலாம். ஜாதகத்தை ஒரு ராசி கட்டத்தை நம்ம போட்டு அழகா நமக்கு ஜாதகத்துல இருக்கு கலத்திர தோஷம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த கிரகங்களை பொறுத்து. அப்படி நீங்க ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து இந்த கலத்திர தோஷத்துக்கு இல்ல மாங்கல்ய தோஷத்துக்கு என்ன பரிகாரமோ அந்த ஸ்தலத்துக்கு போய் அந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி உண்டு, பயப்பட தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம், பெண்ணுக்கு தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மிதுன லக்கணம் வச்சுக்கிறோங்க. இதான் லக்கணம். இந்த மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் பிளஸ் 7 8. 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப உதாரணத்துக்கு இந்த லக்கணத்திலேயே ராகு அப்படின்னு ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 7ல கேது இருக்கும். இல்ல லக்கணத்துல கேது இருந்தாலும் 7ல ராகு இருக்கும். இப்படி இந்த 7ஆம் இடத்துல ராகு பிளஸ் கேதோ இருந்துச்சு அப்படின்னா அது நாக தோஷம், கலத்திர தோஷம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறணும். அப்ப இது போல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு நம்ம வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு சரியான பரிகாரம் எங்கே? ஏன்னா இந்த கேது ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தே பரிகாரங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுது. நீங்க நம்ம எடுத்தோம் போய் இப்ப நாக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த கேது இருக்கிற நட்சத்திரத்துக்கு பொறுத்து வரக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்துல போய் நம்ம பரிகாரம் பண்ணா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் பரிகாரம் பண்ணணும். நம்ம எந்த நாள்ல வேணுமாலும் போய் பரிகாரம் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. அதே போல நம்ம இங்க கேது இருக்கார், இது 8ஆம் இடம். அப்ப ராகு 2ஆம் இடத்துல இருப்பார். அப்ப ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, கேது 8ஆம் இடத்துல இருந்தாலும், கேது 2ஆம் இடத்துலயும் ராகு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா எந்த கிரகம் ராகு இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது இருப்பார், கேது இருக்கிறது 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான இடம், மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம், அசுப கிரகம் இருந்துச்சு அப்படின்னா மாங்கல்ய தோஷம் ஏற்படும். எப்படிங்க மாங்கல்ய தோஷம்னா என்ன? கணவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? அது ஒரு வகைதான். கணவரால மனைவிக்கு, அதாவது இந்த பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கும், அடிக்கடி சண்டை வரும். என்ன செய்வாங்க? கோபத்துல கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தை கலட்டி வீசுவாங்க. இப்படியெல்லாம் அந்த மாங்கல்யத்து மேலேயே கை போகும். சண்டை வந்தா அடிக்கடி இந்த உன் தாலியை நீ வச்சுக்க, இந்த தாலினால நீ இது அதிகாரம், இப்படி எல்லாம் பல அந்த தாலியை குறி வச்சே பேசும். ஏன்னா அது இந்த தோஷத்தை ஏற்படுத்தியதால் அது போல நடக்கும். அந்த மாதிரி இருக்க வேணாம் இல்லையா? நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தருக்கு, பொண்ணு சந்தோஷமா வாழணும், அதான் நம்ம பெத்தவங்களுடைய ஆசை. ஒரு குழந்தை குட்டியோட அதுவும் ஒரு தாய்மை பெற்று சந்தோஷமா இருக்கணும் தானே பெத்தவங்க நினைப்பாங்க. அப்ப நீங்களே உங்க ஜாதகத்துல இது லக்கணம், நான் ஒரு குறிப்பா ஒரு லக்கணம் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு இந்த மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் உங்களுக்கு எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, லக்கணத்துல இருந்து இங்க என்ன இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தாலும் பரிகாரம் உண்டு. ஆனா 8ஆம் இடத்துல பாருங்க, 8ஆம் இடத்துல இப்ப ஒரு சனி இருக்கார், இது மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். அசுப கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருந்தா மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். என்ன மாங்கல்ய தோஷம் சொன்ன போல இந்த மாதிரி சண்டைகள், பிரச்சனைகள், ஏதேனும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் அது பெருசாகி பெண் போய் கோச்சுக்கிட்டு அம்மா அப்பா வீட்டுல போய் இருக்கிறது, மாப்பிள்ளை பார்க்காம வரட்டு கௌரவத்தால இருக்கிறது, இதுவே கொஞ்சம் அதிக நாள் பிரச்சனையாகி அப்புறம் போலீஸ் கேஸ்னு எதுக்கு தேவையா? நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஜாதகத்துல இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன? போன உடனே மாங்கல்ய தோஷம் பரிகாரம் பண்ணுங்க, வாழை மரம் வச்சு வெட்டுங்கன்னா வெட்டிடாதீங்க. வாழை மரம் வச்சு சாங்கியம் செய்யறதா, அதாவது வாழை மரத்தை வெட்டுறது ஒரு பாவம் தானே. அதுக்கும் ஒரு சில ஆலயங்கள் இருக்கு.
மரத்தை வெட்ட மாட்டாங்க, அங்கேயே மரம் இருக்கும், அதுக்கு அப்படியே வச்சுட்டு அந்த உயிர் அப்படியே இருக்கும், உயிரை வெட்டவே கொல்லவும் மாட்டாங்க. அது ஏன் நமக்கு அந்த தோஷத்தை நம்ம வாங்குவாங்க? இந்த கிரகம், இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வலிமையா இருக்கா, இல்ல உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து சுபமாவும் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கிறணும். உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை சுபப்பார்வை, குரு பார்வை பார்த்தோ, இல்ல குருவொளி நட்சத்திர குரு நல்ல இடத்துல இருந்தாலோ அது குருவை போல இயங்கும். அந்த லக்கணத்துக்கு குரு உங்களுக்கு எப்படி பாதகாபதியா யோகாதிபதியானு பார்த்துக்கிட்டாலே போதுமான விஷயங்க. சில விஷயம் இருக்கு, நீங்க உதாரணத்துக்கு நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு லக்கணத்துக்கு கலத்திர தோஷமோ மாங்கல்ய தோஷமோ பெண்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பெற்றவங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஜோசியர்கிட்ட நீங்க ரொம்ப பழகி ஒரே ஜோசியரை பார்ப்பே இல்ல நல்ல ஒரு ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து இது போல ஒரு அமைப்பு இருக்கே, இது எந்த விதமான தோஷத்தை ஏற்படுத்தும், இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சொல்லுங்க, எப்படி பண்ணணும், அந்த விதிமுறைகள்லாம் இருக்கு. அது போல நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்க பொண்ணு போற இடத்துல மகாலட்சுமியாக சந்தோஷமாக வாழும். இவ்விதமான பிரச்சனைகளும் சண்டைகளும் இல்லாம அவங்களும் ஒரு தாய்மை அடைஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை நீங்க கண்குளிர பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும். முக்கியமான விஷயம் 8ஆம் இடம் தான். ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், அடிக்கடி எனக்கு பெங்களூர்ல இருந்து ஜாதகம் அனுப்பார். நான் சொல்லுவேன் 8ஆம் இடத்துல கேதுராக இருக்குங்க, நம்ம போய் தோஷம்னு போய் இப்போ பயலுக்கு வரன்னு பாக்குறாரு, நம்ம போய் தோஷம்னு சொன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு என் மனுக்கு என்ன தோஷம் நீங்க சொல்லுங்க, பிரச்சனைலாம் வந்திருக்கு. அதனால நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம். இப்ப சிலவங்க கேட்கலாம், ஐயா நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம் ஐயா, ஆனா இந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகம் மாறாதே, நம்ம பண்ண பூஜைகள் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க வேற ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு இதே போல 8ல தோஷம் இருக்குன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னையா செய்யறது அப்படின்னு கேட்பான். பயப்பட தேவையில்லை, நீங்க பரிகாரம் பண்ணிட்டா இதே போல ஒரு வரன், அதாவது இந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடிய வரன் தானாகவே சேர்ந்துரும். இப்ப ராகு தோஷம் இருக்கிறது, இந்த ராகு கேது தோஷம் இருந்தா மட்டும்தான் ராகு கேதுடைய தோஷத்துல உள்ள வரனை சேர்க்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நான் அதுக்கு ஒரு வீடியோ நான் தெளிவா போடுறேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ போனா பாக்குறதுக்கும் உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதனால நம்ம ஓரளவுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். இது அடுத்த வீடியோல ராகு கேது தோஷம் இருந்தா ராகு கேதுவுடைய தோஷத்துல இருக்கிற வரனைத்தான் கல்யாணம் முடிக்கணுமா, இல்ல இந்த ராகு கேதுவுடைய சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் வந்தாலும் முடிக்கலாமா, அடுத்த வீடியோல கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.